சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி ஏற்பாடு செய்த ஒருநாள் இலவச மருத்துவ முகாம் இம்முறை யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் யாழ் மாவட்ட பணிப்பாளரும் யாழ் முஸ்லிம் ஒன்றியத்தின் தலைவருமான திரு ஆரிப் அப்துல் பாரித் மற்றும் ஊடக பணிப்பாளர் திரு கந்தசாமி கருணாகரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் தொற்று மற்றும் தொற்றாத நோய்களுக்கான பரிசோதனைகள், இரத்த பரிசோதனை, உயர் இரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை மற்றும் பல முக்கியமான பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் வைத்தியர் கே கோபிகிருஷ்ணா மற்றும் கண் மருத்துவர் பாலகிருஷ்ணன் ரகு உள்ளிட்ட வைத்தியர்கள் கலந்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை வரை யாழ் கதீஜா முஸ்லிம் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. மேலும் இந்த நிகழ்வுக்காக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் தலைமை தலைவரும் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகரும் நாசா விஞ்ஞானியும் அமெரிக்க நாட்டின் ராஜதந்திர பணி தலைவருமான பேராசிரியர் டாக்டர் திரு மதுகிருஷ்ணன், சேர்மன் டாக்டர் திரு மக்சூம், தலைவர் திரு அமீர் கான், துணை தலைவி மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி ஸ்ரீன், யாழ் மாவட்ட பணிப்பாளரும் யாழ் முஸ்லிம் ஒன்றியத்தின் தலைவருமான திரு ஆரிப் அப்துல் பாரித் மற்றும் யாழ் மாவட்ட பணிப்பாளர் திரு கந்தசாமி கருணாகரன், யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் திரு ஏ ஜி நஸ்லீம், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு எம் சுல்தான் ரஹீம் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் திரு பஸ்லான் உள்ளிட்டோர் இந்த இலவச மருத்துவ முகாமுக்கு சிறப்பு அதிதிகளாக அழைக்கப்பட்டிருந்தனர். மேலும் யாழ் மாவட்ட சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பிரதி பணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து சிறப்பித்தனர். மேலும் இந்த இலவச ஒருநாள் மருத்துவ முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தமது பரிசோதனைகளை மேற்கொண்டனர். பரிசோதனையின் அடிப்படையில் மருத்துவர் மூலம் நோயாளர்களை இனம் கண்டு அவர்களுக்கான வழிகாட்டல்கள் மற்றும் ஆலோசனைகள், மேலும் சிலருக்கு மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான கடிதங்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்வுக்காக யாழ் முஸ்லிம் ஒன்றிய பிரமுகர்களும் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தனர். இந்த நிகழ்வுக்காக தொண்டர்களாக யாழ் கதீஜா முஸ்லிம் வித்தியாலய மாணவிகள் மற்றும் யாழ் ஒஸ்னியா யாழ் மத்திய கல்லூரி மாணவ மாணவியர்கள், ரெட் கிராஸ் அமைப்பின் திருமதி DMNC இனியா தலைமையிலான குழு உறுப்பினர்கள் இந்த ஒருநாள் இலவச மருத்துவ முகாமுக்கான அவர்களது ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தனர். இந்த நிகழ்வுக்கான அனுசரணைகளை யாழ் முஸ்லிம் ஒன்றியம், டொப்பாஸ் நிறுவனம், லைக் தமிழ் நிறுவனமும் வழங்கியிருந்தன. நரம்பியல் வைத்தியர் கடந்த கால யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நடக்கும் திறனை இழந்து தற்போது சர்க்கரை நாற்காலியில் அவருடைய காலம் கழிந்து வருகிறது. இருந்தபோதும் அவரால் முடிந்தவரை மக்களுக்கான சேவையை செய்து வருகிறார். கடந்த காலங்களில் மக்களுக்காக திறம்பட செயற்பட்ட வைத்தியரை உற்சாகப்படுத்தும் முகமாக அவருக்கான சான்றிதழும் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வின் இறுதியில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக தொண்டர்களாக கலந்து கொண்டவர்களுக்கான சான்றிதழ்களும் பிரதம அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் இதுபோன்ற பல இலவச முகாம்கள் நாடளாவிய இறுதியில் ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மேற்கொள்ளும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் விஷன் உலகளாவிய பணி யாழ் மண்ணில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இலவச மருத்துவ முகாம் என்கின்ற இந்த காலத்தின் தேவை கருத நிகழ்ச்சிக்கு எங்களை நாடி இந்த நற்பயனை பெறுவதற்காக யாழ் மண் சார்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக நாம் நம் வேதமாகிய இதனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் எனும் இரவில் இறக்கி வைத்தோம். ஆரோக்கியமான ஒரு தனி மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடசாலை எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ அந்த ஆரோக்கியத்தை பேணுவதற்கு வெளி சமுதாயத்திலும் ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும். ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது அது உடல் உளம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் வாழ்வதற்கு மனிதனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ அந்த வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக தெரிவு செய்வதற்கும் உரிமை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாணவர்கள் சார்ந்த சமூகத்திற்கும் இந்த பாடசாலையை அண்டிய சமூகத்திற்கும் ஒரு திடமான ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் அமைப்பினர் இந்த பாடசாலை தளமாக பயன்படுத்தி ஒரு மருத்துவ முகாமை அமைத்திருக்கின்றார்கள். ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. வெல்த் என்பது செல்வம். அதிலும் பெரிய செல்வம் என்ன தெரியுமா? நோயின்றி வாழ நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நோயற்ற அந்த செல்வம், அந்த வாழ்க்கை கிடைத்தால் அதுதான் பெரிய செல்வம். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சிலர் ஒரு தேநீர் கோப்பையை அருந்துவதற்கு கூட டாக்டருக்கு தெரியும்.
எத்தனையோ நோயாளிகள் வந்திருப்பார்கள். அவர் அனுபவத்திலே அவர் பட்ட அனுபவத்திலே அவருக்கு தெரியும். டாக்டர் சொல்வார், இத்தனை கோடான கோடி பணங்களை வைத்து அனுபவிக்க இறைவன் கொடுப்பதில்லை. ஆனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நோயற்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையிலே பழகி, அதேபோல் இது போன்ற அமைப்புகள் அல்ல, நீங்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் அதில் நீங்கள் உங்கள் உடல் நிலைகளை பேணுவதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் பழக்கிக்கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளையும் பழக்க வேண்டும். அமைப்பின் மூலம் இங்கே வருகை தந்த உங்கள் அனைவரையும் நான் நோயற்ற வாழ்வு கிடைக்க வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்கள். எனவே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வளமையாக சொல்வார்கள் 16 பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று. அம்மா பெற்றதுக்கு எத்தனை? 16 6 அம்மா 16 என்பது பிள்ளைகள் அல்ல, 16 செல்வங்கள். புகழ், கல்வி, வெற்றி, வீரம், மக்கள், பொருள், துணிவு, தானியம், நலம், நுகர்ச்சி, அறிவு, அழகு, முன்னோர் பெருமை, பழங்குடிதன்மை, பிணிகள் இன்மை, நீண்ட ஆயுள். அந்த 16 செல்வம் தான் நீண்ட ஆயுள். எனவே உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்கள். எனவே உங்கள் வாழ்த்துக்களோடு என்றென்றும் ஒன்றாகவே நோயின்றி நாம் வாழுவோம், என்றென்றும் ஒன்றாகவே சேர்ந்தெங்கு நாம் வாழுவோம், சந்தோஷம் உண்டாகுமே, சந்தோஷம் உண்டாகுமே, அன்பான பெற்றோர்களே நோயின்றி நாம் வாழுவோம், என்றென்றும் ஒன்றாகவே நோயின்றி நாம் வாழுவோம். நன்றி. உண்மையிலேயே இந்த காலத்தின் தேவை கருதி நடக்கிற ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்குறேன். ஏனெண்டா நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காலையில் எழும்பினா நைட் தூங்க போகிற அந்த நேரம் வரைக்கும் ஏதோ ஒரு ஓட்டம். என்னத்தை தேடுறோம், என்ன செய்கிறோம், எதையுமே இந்த என்னென்னு சொல்கிற ஒரு சிந்திக்கிறதுக்கு ஒரு இது இல்லாத மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த இடத்துல என்னென்னத்தையோலாம் தேடி தேடி போகிறோம். ஆரம்பமாக தேவை அந்த ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரங்கீறலாம்னு. அந்த தேவையானதை விட்டுட்டு நாங்கள் அதை எல்லாத்தையும் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த இதில் ஒரு அந்த ஸ்பீடாக போகிற இடத்துல ஒரு பிரேக் போட்ட மாதிரி உண்மையாக எங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். எங்களை சுற்றி என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு வசதிக்குள்ளவே வராயினம். நாங்கள் வசதி இல்லாதபடியா இல்லை இதை விட முடியுமா வந்து நன்மை அம்மாக்கு என்ன சொல்லுறீங்க இதை பற்றி? நாங்கள் வசதியில் நாங்கள் தான் வந்து தொண்டிருக்கோம். வசதி உள்ளவெல்லாம் வெளியில் போய் எடுக்கிறதான். பலதரப்பட்ட மக்களும் பயன்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே மாதிரி நிறைய முகாம்கள் எல்லா இடமும் ஆரம்பிக்கும் வந்து பயன்பெறும். பொதுமக்கள் இடத்துல வறுமைப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த சேவை செய்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். என்னென்னு கேட்டால் இலவச வைத்தியசாலையில் போனாலும் சில மருந்துகள் கிடைக்காது. அந்த மருந்துகள் இல்லாமல் மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. மருத்துவத்தால் ஒரு மக்களுக்கு சுகமும் வருகிறது, நீண்ட ஆயுசோடையும் இருக்கிறாங்க. அதை வாழ்க்கையில் அமைச்சு கொள்கிறாங்க கடவுளோட உதவியால். எங்களுக்கு இது செய்தது மிகப்பெரிய வாக்கியம், எங்களுக்கு மிக சந்தோஷமாக. மக்கள் இதை மிகவும் ஆரோக்கியமாக விரும்புகிறாங்க. இப்படியான இலவசத்தில் எங்களுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். நாங்களும் ஒரு மருத்துவம் தந்தால் எங்களுக்கு குணமடையுது. அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக. மிக நன்றி. என்னச்சுன்னா கண்டிப்பாக இப்போதைய காலகட்டத்தில் எங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை இந்த யாழ் சமூகத்துக்காக வந்து செய்கிறாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறது உலக நாடுகளில் இன்றைக்கு நடக்கிற எவ்வளோ விஷயங்களுக்கு தலையாங்கிற ஒரு அமைப்பாக இருக்குது. நிச்சயமாக பாராட்டணும். சுமார் 30 வருடங்களாக யுத்தம் நடந்த இந்த பிரதேசத்தில் இப்படியான ஒரு விடயத்தை முன்னோக்கி கொண்டு வந்து ஒரு சமூகத்துக்காக கொண்டு வந்து அவங்க செயல்படுத்துகிற விடயம் வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கது. அது தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அதிகமான நோயாளிகளை நாங்கள் காண்றோம். வயசு எல்லை இல்லை. அந்த விடயத்தை சுட்டி காட்டி அதுக்கான ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எடுத்து கொடுக்கறதுக்காக அவங்க இதை செயல்படுகிறாங்க. பாராட்டுகிறோம். இதில் நிச்சயமாக நாங்கள் வந்து கலந்து கொண்டதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பும், எங்களுக்கு ஏனைய பிரதேசங்களுக்கு போய் இது சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால எமது பாராட்டுகள் யாழ் முஸ்லீம் விளையாட்டுக் கழகம் சார்பாக.
நாங்கள் இந்த இதில் வந்து நாங்கள் எங்களோட கண் பரிசோதனை சுவருதுகள் எல்லாம் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுகிறோம். எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இங்கே இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் காட்டுறோம். நாங்கள் இது எங்களுக்கு இலவசமாக இதில் நடக்கிறது வழியாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மருத்துவ கேம்ப் நடத்துவதால் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இலவசமாக ஃப்ரீயாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஏன்னா இது இப்போ ஒரு ஆஸ்பத்திரி போனால் கியூவில் கண் நண்டிட்டு வடிவ நாங்கள் ஆறுதலை வடிவ எங்களோட அபிப்பிராயங்களை எல்லாம் சொல்லி நான் இப்போ வேறு ஒரு ஒப்பியோடு கொண்டுருக்கிறேன். இந்த கிட்னி பிரச்சனை அதுக்கு வடிவாக கழிச்சிட்டு தான் போக போகிறேன். நான் சந்தோஷமாக 19 பல்லாண்டு வாழ்க்கைன்ற ஒரு 70 வயசுக்கு பிறகு இப்போ தான் எனக்கு தெரியும் 10 பல்லாண்டு வாழ்க்கைன்னு சொன்னால் அவர் நான் பார்த்துருக்கே தான் அவர் பிறந்திருப்பார் நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு 70 வயசு, அவருக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது. இப்போ 10 16 வாழ்க்கைன்னு சொல்லி பார்த்ததே அவர் எல்லாம் 16 வயதுக்கு. ஆனால் நான் இப்போ எனக்கு கிடைக்கிற 4 தான். அந்த மற்ற 16க்கு மறுமொழி சொன்னது மிக நல்ல சந்தோஷப்பட்டு நான் அழுகே வந்துட்டு. சரியோ, நாங்கள் யாழ் போதான வைத்திய சாலையில் என்ற கால் ஆனக்கால் மாதிரி இருந்தது. அவங்க 5 அங்கால 4 ஊசி இங்கால 5 ஊசியில் நீர் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் நடந்தேன். அதே போல் கடவுள் புண்ணியத்தால் இந்த மருந்து மக்களுக்கு சுகப்படுத்தணும். நாங்கள் மிக சந்தோஷப்படுறோம்.